மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம். மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்றே முன்பதிவு செய்யவும். நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜேபேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் கொஞ்சம் கொஞ்சமாக சூடுபிடித்து வரக்கூடிய நிலையில் தமிழகத்தில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட இருக்கு, அதோடைய கூட்டணி கட்சிகள்லாம் யார் யார் அப்படிங்கிறத தற்போது தெரிஞ்சுக்கலாம். அதிமுக பொறுத்தமட்டில் இன்று புதிய தமிழகம் கட்சியை சேர்ந்த கிருஷ்ணசுவாமியை சந்திச்சு பேசினாங்க. எஸ்பி வேலுமணி எல்லாம் கூட இருந்தாங்க. அதில் கிருஷ்ணசுவாமி செய்தியாளர்களிடம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் புதிய தமிழகம் கட்சி அதிமுகவோடு தான் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அப்போ செய்தியாளர்கள் எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னு சொல்றப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு, சுமூகமான முறையில் தான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. சோ பேச்சுவார்த்தைக்கு பிறகு எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கறத அறிவிப்போம் அப்படிங்கறத சொன்னாங்க. இந்த நிலையில தற்போது அதிமுகவுடன் யார் யார் கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, எஸ்பிடிஐ, சமத்துவ மக்கள் கட்சி, புதிய தமிழகம் இவங்க தான் தற்போது கூட்டணியில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுக கூட்டணி நெல்லையில் சரத்குமாரும், தென்காசியில் டாக்டர் கிருஷ்ணசுவாமியும் போட்டியிட இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக மூவேந்த முன்னேற்ற கழகம் மயிலாடுதுறை தொகுதியிலும், புரட்சி பாரதம் திருவள்ளூர் தொகுதியிலும், எஸ்பிடிஐ மத்திய சென்னை தொகுதியிலும் போட்டியிட இருப்பதாக கூறப்படுகிறது. பாமக மற்றும் தேமுதிக கூட்டணியில் இணைந்தால் பாமகவுக்கு 6 தொகுதிகளும், தேமுதிகவுக்கு 4 தொகுதிகளும் ஒதுக்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆக மீதம் இருக்கக்கூடிய 24 தொகுதிகளிலும் அதிமுக தான் நேரடியாக களம் காண இருக்காங்க. ஆனாலுமே தற்போது அதிமுகவை பார்த்தோம்னா கொஞ்சம் கடுமையான சிக்கல் தான் இருக்கு கூட்டணியை ஒருங்கிணைக்கிறது. ஏன்னா தங்களுடைய எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய பாஜக மற்றும் திமுகவுக்கு பயங்கரமான டஃப் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அதிமுக தற்போது இருக்கு. ஆனா தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அதிமுகவுக்கு கூட்டணி கட்சியை உருவாக்குறது ஒரு பெரும் சவாலான ஒன்றாக இருக்கு. தங்களை எதிர்த்து இருக்கக்கூடிய பாஜக மற்றும் திமுகவை எதிர்ப்பது அதிமுக சவாலாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவுக்கும் ரகசிய அழைப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் விசிகாவும் திமுகவும் இப்போ ஒரு சின்ன இழுபறியான ஒரு நிலை இருக்கு. விசிகா 3 தொகுதிகளை கேட்கிறாங்க. ஆனால் திமுக அந்த 3 தொகுதிகளை கொடுப்பதற்கு கொஞ்சம் சுணக்கம் காமிக்கிறாங்க. இதனால விசிகாவுக்கும் திமுகவுக்கும் எந்த தொகுதிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இழுபறியான ஒரு நிலை இருக்கு. இந்த நிலையில தான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அதிமுகவுக்கு எந்த கட்சி வேணாலுமே வரலாம், இங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேட்கக்கூடிய தொகுதிகள் கொடுக்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விசிகா எங்களோடு இணைந்தாங்க, விடுதலை சிறுத்தை கட்சிகள் அதிமுகவோடு ஒருவேளை இணைந்தால் அது அவர்களுக்கு லாபமாக அமையும் அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் இதற்கு பதில் கொடுத்த விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எங்களுடைய நோக்கம் பாஜகவை எதிர்ப்பது, அதற்காகத்தான் நாங்க திமுகவோட கூட்டணியில இருக்கோம். எந்த காரணத்திலும் நாங்கள் திமுகவை விட்டு வெளியே வர்றதுக்கான ஐடியா எங்களுக்கு சுத்தமா கிடையாது அப்படின்னு சொல்லி திருமாவளவன் பேட்டி அளிச்சிருந்தார். இந்த நிலையில் தென் மாநில செயற்குழு விசிகாவினுடைய தென் மாநில செயற்குழு உறுப்பினர் ஆலோசனை நடத்திய நிலையில திருமாவளவன் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்சாங்க. அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, கேரளாவில் 3 தொகுதிகளிலும், தெலுங்கானாவில் 10 தொகுதியிலும், ஆந்திராவில் காங்கிரஸோடும் நாங்கள் இணைந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேசிய கட்சியாக களம் காண்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் இணைந்திருக்கு. அதே சமயம் அதிமுக ஒருவேளை விசிகா திமுகவோடு உடன்பாடு இல்லாமல் தங்களோடு இணைந்தால் தங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக மற்றும் திமுகவுக்கு கடுமையான டஃப் கொடுக்கலாம் அப்படிங்கிற கனவுலையும் அதிமுக இருந்துட்டு வருது. மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம். மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்றே முன்பதிவு செய்யவும். நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜேபேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.